நாம் வந்து வித்தியாசமாக வாழணும். அதாவது இந்தியாவை பொறுத்தளவில் வித்தியாசமாக இருந்தால் தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். இங்கே நல்ல பழக்கங்கள்லாம் வித்தியாசமாக இருக்குது. இங்கே வந்து அறிவுபூர்வமாக வாழ்ந்தால் அதுவும் வித்தியாசமாக இருக்குது. மூட நம்பிக்கைகள் தான் இங்கே ரொம்ப சகஜமாக இருக்குது. பெரும்பான்மையான மக்கள் மூட நம்பிக்கையில் இருக்காங்க. ரொம்ப நல்ல பண்புகள், அவங்க பரந்த மனப்பான்மையெல்லாம் பெரும்பான்மையான மக்கள்கிட்ட இல்லை. குறுகிய மனப்பான்மை உடையவர்களாக இருக்கிறார்கள். குறுகிய மனப்பான்மை தான் சாதிகளை உருவாக்குகிறது, சாதி வெறியை உருவாக்குகிறது. மனசு குறுகிக்கிட்டே போகும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உருவாகுது. மனசு குறுகிட்டே போகும்போது அது வாழ்க்கையில் இது போன்ற நோய்களை உருவாக்குகிறது. சாதி மனப்பான்மை, இது குறுகிய மனப்பான்மைக்குள்ளே நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போது உங்களுக்கு சாதி இது அப்போது நீங்கள் உங்கள் மனப்பான்மை பறந்து விரிந்து அப்படி பறந்த மனப்பான்மை பெறும்போது சாதி என்பது காணாமல் போய்விடுகிறது. இந்த ஏற்றத்தாழ்வுகள், பணக்கார, ஏழர், கோடீஸ்வரர், இது போன்ற ஏற்றத்தாழ்வுகளை கொண்டாடுகிற உலகம், கோடீஸ்வரர் ஆகும், இதெல்லாம் குறுகிய மனப்பான்மையோட வெளிப்பாடு தான். அதாவது நான் கோடீஸ்வரன் ஆகணும், நான் பணக்காரர் ஆகணும், ஆடம்பரமாக வாழணும், எனக்கு 4 அடிமைகள் வேணும், எனக்கு கீழே 4 பேர் இருக்கணும், 4 பேரை வேலை வாங்கணும், நான் இறங்கினா என் கார் கதவை திறந்து விடணும். இதெல்லாம் என்னென்னா குறுகிய மனப்பான்மையோட வெளிப்பாடு தான். இதெல்லாம் வந்து பெருமை, ஒரு பரந்த மனப்பான்மை, நல்ல பண்புகளோட வெளிப்பாடு கிடையாது. மனசு குறுகி போச்சுன்னா, குறுகிய மனப்பான்மை ஏற்பட்டுச்சுன்னா இப்படிப்பட்ட ஆசைகள் தான் தோன்றும். அப்போ இந்த உலகம் முழுக்க அப்படி தான் இருக்கும். மனுஷங்க குறுகிய மனப்பான்மையோட மனசு குறுகிட்டே போச்சுன்னா அப்போ இந்த மாதிரி ஆசைகள்லாம் வரும். சாதி வெறி, பிறரோட சண்டை போடணுங்கிற அந்த வெறி, பிறரை தாழ்த்தணும், அசிங்கப்பட, அதன் மூலம் தன்னை உயர்த்தி கொள்வது, பிறரை உயர்த்தி பிறரை வந்து முதுகில் ஏறி மிதித்து அவங்கள கீழே தள்ளி நாம் மேலே ஏறி போகணும், பிறருடைய தலையில் அதை காலை வச்சு மிதித்து அவங்கள கீழே தள்ளிட்டு நாம் உயர்வாக போகணும், சண்டை போடணும், போரிடணும். இதெல்லாம் குறுகிய மனப்பான்மையோட ஒரு வெளிப்பாடு. மனுஷங்க குறுகிய மனப்பான்மை உடையவர். அப்போ வந்து ஒரு பரந்த மனப்பான்மைன்னா என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்? பரந்த மனப்பான்மை உடையவர்களுக்கு என்ன, குறுகிய மனப்பான்மையிலிருந்து விடுபடணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பரந்த மனப்பான்மை பெறணும்னா அவங்க சமத்துவத்தை விரும்ப வேண்டும். எல்லோரும் நம்மளை போல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். நம்மளை போல் இருக்கணும்னா அப்போ நம்மளை போல் இருப்பது சாத்தியமாகவும் இருக்கணும். இப்போ ஒரு கோடீஸ்வரர் கூட நான் எல்லோரும் என்னை போல் கோடீஸ்வரராக இருக்கணும் அப்படின்னு நினைக்க முடியாது. அது சாத்தியமில்லாத விஷயத்த நீ நினைக்கக்கூடாது. ஏன்னா நீ பெரிய கோடீஸ்வரராக இருக்கணும்னா உன் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு 10, 20, 100 பேர் வேணும். உன் எடுபடி வேலையை சமைக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, வீட்டை தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு ஒரு 100 பேர் வேலைக்காரராக வேணும். அப்போ தான் நீ கோடீஸ்வரராக இருக்க முடியும். அப்படின்னா நீ எப்படி எல்லாருமே கோடீஸ்வரராக இருக்கணும்னு நீ நினைக்கிற நினப்பில் எந்தவித நியாயமும் கிடையாது. அப்போ நீ எப்படி சமத்துவத்தை விரும்புவ? நீ சமத்துவத்தை விரும்ப மாட்ட. சமத்துவம்னா என்னென்னா எல்லாரும் என்ன போல் இருக்கணும். அப்போ எல்லாரும் என்ன போல் இருக்கணும்னா எது சாத்தியம்? உன்னை போல் எல்லோரும் இருக்கணும்னா எது சாத்தியம்? எது அந்த நினைப்புகளை எல்லோரும் அதான சமத்துவம். எல்லோரும் என்ன போல் இருக்கணும் அப்படிங்கிறது அதுதானே சமத்துவம். அப்போ அது சாத்தியமா இல்லையா? அந்த சமத்துவம் என்பது சாத்தியம் எதில் நடக்கும்னா எளிமையான வாழ்க்கையில். எல்லோரும் எளிமையாக வாழ முடியும், ஆனால் எல்லோரும் கோடீஸ்வரராக வாழ முடியாது. எல்லாருமே கோடீஸ்வரராக வாழ முடியாது. அப்போ அது சாத்தியமில்லாத சமத்துவம். அப்போ சமத்துவம் எங்கே சாத்தியம்னா நீ எளிமையாக வாழும்போது தான் அந்த சமத்துவம் என்பது சாத்தியமாகிறது. அப்படி சாத்தியமாகிற ஒரு சமத்துவத்தை பற்றிய ஒரு ஆசை உன்னிடம் இருக்க வேண்டும். அப்போ தான் உனக்கு அந்த குறுகிய மனப்பான்மையிலிருந்து விடுபட முடியும். அப்போ எல்லாரும் என்ன போல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர்கிட்ட, அப்படிப்பட்ட சமத்துவத்தை விரும்புகிற ஒருவரிடம் சாதி வெறி இருக்க முடியாது, சாதி மனப்பான்மை இருக்க முடியாது, நிறவெறி இருக்க முடியாது. இப்போ நான் கோடீஸ்வரர் ஆகணுங்கிற ஆசை கூட இருக்க முடியாது. எளிமையாக வாழ வேண்டும் என்கிற நினைப்பவர்கள் மட்டும்தான் சமத்துவத்தை விரும்புவார்கள். பரந்த மனப்பான்மைக்கு சொந்தக்காரர்களாகவும் இருப்பார்கள். குறுகிய மனப்பான்மை அவர்களிடம் இருக்காது. அதனால் எளிமையாக வாழ்வது இங்கே வந்து வித்தியாசமான வாழ்க்கையாக தெரியும். எல்லோரும் ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ நம்ம எளிமையாக வாழணும். இந்த ஆடம்பரமான வாழ்க்கையில் ஒரு எளிமையான அப்போ நம்ம வந்து வித்தியாசமாக தெரியும். ஒருத்தர் எளிமையாக வாழணும்னு ஆசைப்படுறாரு, பெரிய வீடு கட்டணும், பெரிய வீடு, தேவையான அளவுக்கு ஒரு வீடு, அப்புறம் தேவையான நேரம் பணத்தை சம்பாதிப்பதற்காக உழைக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ரொம்ப ஒரு எளிமையாக மென்மையாக இருக்கணும், சமத்துவத்தை விரும்பணும். இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. சமத்துவத்தை விரும்புகிற ஒரு மனப்பான்மை கூட இங்கே வித்தியாசமாக இருக்குது. ஒரு பரந்த மனப்பான்மை கூட இங்கே வித்தியாசமாக இருக்குது. இங்கே குறுகிய மனப்பான்மை தான் பெரும்பான்மையான மக்களின் மனப்பான்மையாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து வித்தியாசமாக இருக்கிறோம். உள்ள சமத்துவத்தை விரும்புகிற ஒரு மனப்பான்மை என்பது இங்கே வித்தியாசமாக தெரியுது. ஒரு குறுகிய மனப்பான்மை தான் இங்கே வந்து பெரும்பான்மையானவர்களின் விருப்பமாக இருக்குது. நான் ஒரு ஆடம்பரமாக வாழணும், கோடீஸ்வரர் ஆகணும், பணக்காரர் ஆகணும், வீட்டில் 4 பேர் வேலைக்காரங்களை வச்சுக்கணும், வேலை வாங்கணும், அடிமைகளை, அது மாதிரி அந்த குறுகிய மனப்பான்மை இருக்குல்ல, அதுதான் இங்கே பெரும்பான்மையானதாக இருக்குது. அப்போ இதிலேருந்து நம்ம வித்தியாசப்படணும். வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா எளிமையாக வாழணும், சமத்துவத்தை விரும்பணும், எல்லோரும் நம்மளை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல, அதுதான் சமத்துவம். அந்த நினப்பில் நம்ம உறுதியாக இருக்கணும்.
இந்த இந்த மக்கள் குறுகிய மனப்பான்மையில் உறுதியாக இருக்காங்க, அழுத்தம் திருத்தமாக இருக்காங்க, பிடிவாதமாக இருக்காங்க, உறுதியாக இருக்காங்க, அதை மாற்றிக்க மாட்டாங்க. நான் வந்து என் குறுகிய மனப்பான்மை, நான் உயரமான இடத்துக்கு போகணும், எனக்கு 4 பேர் அடிமைகளாக இருக்கணும், என் கார் கதவு திறந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க தலையில் ஏறி மிதித்து அவங்கள கீழே தள்ளிட்டு உயரமான இடத்துக்கு போகிறதுல மக்கள் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்காங்களோ, இந்த மக்களுக்கு நம்ம போட்டியாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பரந்த மனப்பான்மை, சமத்துவத்தை விரும்புகிற ஒரு மனப்பான்மை, என்னை போல் எல்லோரும் இருக்கணும் அப்படிங்கிற அந்த சமத்துவத்தை விரும்புகிற அந்த பரந்த மனப்பான்மை, அதில் நம்ம உறுதியாக இருக்கணும். இந்த மக்களோட மக்களாக நம்ம போயிடக்கூடாது. இந்த நீரோட்டத்தில் நாம் வந்து அடித்து செல்லப்பட்டு விடக்கூடாது. அதனால் இது காட்டாற்று வெள்ளம் போல் மக்கள் குறுகிய மனப்பான்மையில் ஓடி அந்த காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து போய்கொண்டிருக்காங்க. அதில் போயிட்டு நம்ம அந்த நீரோட்டத்தில் போயிட்டு அவங்களுடைய மனப்பான்மை நம்ம எடுத்துக்கிட்டால் அந்த மாதிரி அடித்து செல்லப்பட்டு விடுவோம். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மக்களுக்கு எதிராக யோசித்து ஒரு பரந்த மனப்பான்மை, சமத்துவத்தை விரும்புகிற ஒரு மனப்பான்மை, அதில் நம்ம உறுதியாக அழுத்தம் திருத்தமாக இருக்கணும், பிடிவாதமாக இருக்கணும். நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எளிமையாக தான் வாழ்வேன், என்னுடைய நினப்பு தான் வந்து உண்மையானது. பரந்த மனப்பான்மை அது வித்தியாசமாக இருக்கும். அந்த மக்களுடைய பார்வைக்கு அது வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு வரவேற்பு இல்லாமல் கூட போகலாம். ஆனால் அது உயர்ந்தது. அதோட முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியும். அப்புறம் அமைதியாக வாழ்கிறது. இப்போ குறுகிய மனப்பான்மை என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த பெரும்பான்மையான மக்கள் குறுகிய மனப்பான்மையில் ரொம்ப பிடிவாதமாக அழுத்தம் திருத்தமாக இருப்பாங்க. குறுகிய மனப்பான்மை என்ன பண்ணோம் அப்படின்னா, அவங்களுக்கு மனசில் அமைதியே இருக்காது. அப்புறம் வந்து ரொம்ப கோபம், பழி வாங்குகிற உணர்ச்சி, இதெல்லாம் அந்த குறுகிய மனப்பான்மையோட விளைவு. அதுதான் அந்த குறுகிய மனப்பான்மையோட உச்சக்கட்டம் தான் இந்த போர்கள்லாம் நடக்கிறதுக்கு காரணம். போர்கள் நடக்கிறதுக்கு காரணம் இந்த குண்டெல்லாம் போட்டு அழிக்கிறாங்கள்ல, அணுகுண்டெல்லாம் போட்டாங்களே, எல்லாம் குறுகிய மனப்பான்மையோட விளைவு. அப்போது அதோட உச்சக்கட்டத்தை பார்த்தாச்சு நம்ம. அப்போ அதுக்கு எதிராக நம்ம வந்து வித்தியாசமாக வாழணும் அப்படின்னு பரந்த மனப்பான்மை, சமத்துவத்தை விரும்பணும், அமைதியை. அப்போது நீங்கள் உங்களுக்கு அமைதி கிடைக்கணும்னா இந்த மக்களை போல் இருக்கக்கூடாது, வித்தியாசமாக இருக்கணும், எளிமையை விரும்பணும், சமத்துவத்தை விரும்பணும், உங்களை போல் எல்லோரும் இருக்கணும்னு நினைக்கணும். அப்போ தான் நீங்கள் சமத்துவத்தை விரும்புவீங்க, உங்களுக்கு அமைதி கிடைக்கும், மனசில் அமைதி கிடைக்கும். பெரும்பான்மையான மக்களை போல் வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள மாதிரி குறுகிய மனப்பான்மையோடு ரொம்ப ஆடம்பரமாக சொகுசாக வாழணும், 4 பேரை அடிமைப்படுத்தி நாம் சொகுசாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் மனசில் அமைதி இருக்காது, உடம்புல அமைதி இருக்காது, உங்கள் உடம்புல நோய் வந்துடும். அப்போது நோய் வந்து சீக்கிரமாக வாழ்நாள் ஆயுட்காலம் குறைஞ்சிரும். அப்போ அது ஒரு முட்டாள்தனம். பெரும்பான்மையான மக்களைப் போல் குறுகிய மனப்பான்மையோடு நீங்கள் ஒரு உயரமான இடத்துக்கு போகணுன்னு நினச்சிக்கிட்டு ஆடம்பரமாக சொகுசாக வாழணும், ஒரு அடிமைகளை விரும்பி அடிமைகள் உங்களுக்கு தேவை, அப்போ நிறைய பேர் அந்த மாதிரி உயரமான இடத்துக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா கடைசியில் உங்களுக்கு மனசில் அமைதி இருக்காது, உடம்புல அமைதி இருக்காது, ஆரோக்கியம் குறைஞ்சிரும், நோய்வாய்ப்பட்டு வாழ்நாள் ஆயுட்காலம் குறைஞ்சி சீக்கிரமாக செத்து போயிடுவீங்க, ஏமாந்து போயிடுவீங்க. வாழ்வது ஒரு முறை தான். அதனால் அமைதி, ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதுக்கு பரந்த மனப்பான்மை ரொம்ப முக்கியம். உங்களை போல் எல்லோரும் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப முக்கியம். சமத்துவத்தை விரும்புகிற ஒரு மனப்பான்மை உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இவ்வளோ பணத்தை தேடி எப்பவும் லோன்னு அலையாமல் இவ்வளோ தான் என்னால் வேலை பார்ப்பேன், பணத்துக்காக நான் இவ்வளோ தான்ப்பா வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 8 மணி நேரம் தான் அதிகபட்சம் அப்படின்னு நினச்சிட்டு மீதி உள்ள நேரம் எப்படி வாழ்க்கை, அந்த பன்முகத்தன்மை என்பது இருக்கணும். வேறு என்ன உருப்படியாக செய்யலாம், தொழில் செய்வதற்காக 8 மணி நேரம் ஒதுக்கியாச்சு, மீதம் உள்ள நேரத்தில் வேறு என்ன பண்ணலாம், பொழுதுபோக்கு, குடும்பத்தோடு உட்காந்து பேசுகிறது, ஒரு எளிமையான இருப்பிடம், உங்கள் வேலையை நீங்களே செய்யுங்க, உங்கள் உணவை நீங்களே சமைக்கணும், உங்கள் ஆடைகளை நீங்கள் தூக்கணும், உங்கள் இருப்பிடத்தை நீங்களே தூய்மை செய்யணும். இதான் வந்து ஒரு நல்ல பண்பு இருந்தது. இந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, உடல் உறுதி, உணவு கட்டுப்பாடு, அதில் ரொம்ப உறுதியாக இருக்கணும், உணவு கட்டுப்பாட்டில் ரொம்ப உறுதியாக இருக்கணும், உடற்பயிற்சி செய்வதில் உறுதியாக இருக்கணும். இப்படி வித்தியாசமாக நம்ம வாழ்கிறோம்ல, மற்றவங்க பார்வைக்கு நம்ம வித்தியாசமாக இருக்கிறோம், ஆனால் அது எளிமையான வாழ்க்கையாக இருக்குது. அதுக்கு பெரிய வரவேற்பு இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அதுக்காக நம்ம வந்து நம்முடைய வித்தியாசமான அந்த வாழ்க்கை இருக்குல்ல, அந்த பரந்த மனப்பான்மை, சமத்துவத்தை விரும்புகிற ஒரு மனப்பான்மை, அமைதியான அந்த வாழ்க்கை, அதில் நம்ம எளிமையான வாழ்க்கை, அதில் மென்மையான அந்த மென்மைத்தன்மை, அதெல்லாம் வந்து அதில் நம்ம உறுதியாக இருக்கணும். அதனால் உறுதியாக, பிடிவாதமாக, அழுத்தம் திருத்தமாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம எளிமையாக இருந்தாலும் மற்றவங்க எல்லோரும் நம்மளை திரும்பி வைப்பாங்க. ஏன்னா எல்லாரை விட வித்தியாசமாக நம்ம வாழ்கிறோம். ஆனால் இதில் வந்து எளிமை தான், அதே நேரத்தில் மற்றவங்கள விட வித்தியாசமாக இருக்கிறோம். அந்த வகையில் அதில் நம்ம எந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமாக இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம், பிடிவாதமாக இருக்கிறோமோ அந்த வகையில் அது மற்றவர்களை நம்ம நோக்கி திரும்ப வைக்கும். மற்றவங்க எல்லோரும் நம்மளை பின்பற்றுவதற்கு அதுவே வழி. அதனால் மற்றவங்க பின்பற்றுற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும். மற்றவங்களுக்கு நன்மை தருகிற வகையில் பிறர் பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை, மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும். நான் அந்த மாதிரி ஒரு சமத்துவத்தை விரும்புகிறவர்களை நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் மட்டுமே முன்மாதிரியாக இருந்தால் போதாது, நமக்கும் முன்மாதிரிகள் தேவைப்படுகிறார்கள். அப்போ யாரெல்லாம் நம்மை போல சமத்துவத்தை விரும்புகிறார்களோ, அமைதியை விரும்புகிறார்களோ, உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்களே நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கணும். நாமளும் பிறருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும்.